வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரதோஷ தின சிவபெருமாள் பாடல் தான் பாட போகிறோம். அதாவது நாளைக்கு பிரதோஷம் வருது இல்லையா, நம்ம சிவபெருமானுடைய மார்கபந்தோ ஸ்தோத்திரம் கற்றுக்கலாங்க. அருமையான மார்கபந்தோ ஸ்தோத்திரம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மார்கபந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கும். அதாவது மகா பிரதோஷ வழிபாடு அப்படின்ற புஸ்தகத்தில் இருக்குங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என் கூடவே சேர்ந்து பாடுங்க. நம்ம பாடலை கற்றுக்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் நாம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம பாடலை கற்றுக்கலாம். பாருங்கள், பிரதோஷ வழிபாடுன்னு புக்கு இப்படி இருக்கும். சகல ஐஸ்வர்யம் தரும் மகா பிரதோஷ வழிபாடு புக்கை பார்த்துக்கோங்க. அதாவது பெரிய சைஸ்லேயும் கிடைக்கிது இந்த புக்கு, சின்ன சைஸ்லேயும் பேக்கெட் சைஸ்லேயும் கிடைக்குதுங்க. இதை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நான் இது புதுசாக வாங்கினேன், நான் பாரிஸில் வாங்கினேன். நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி புக்கு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு வாங்கினீங்கன்னா. எல்லா பாட்டும் இங்கே இருக்குங்க. பிரதோஷ வழிபாடு பாடல்கள்லாம் இருக்கும். நம்ம சேர்ந்து பாடலாம். அப்படி புக்கு இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடுங்க. ஒரு நோட் புக்கில் அந்த லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. கூடவே சேர்ந்து பாடுங்க. பாட தான் ராகம் வரும். அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் மனசில் அப்படியே பதியும். பிரதோஷம் அன்னைக்கு நாளைக்கு பாடலாங்க. அற்புதமான சக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய பிரதோஷ பாடல்கள். பிரதோஷ பாடல்கள்லாம் நம்ம எப்போவுமே பாடணுங்க. பாட நமக்கு நல்லது நடக்கும். நம்ம பாடலை பாடி சிவபெருமானையும் மகிழ்வித்து நம்ம வேண்டுதல்களை வைக்கும்போது அது அப்படியே நிறைவேறும். அதனால் நம்ம பாடலை நிறைய கற்றுக்கலாம். நம்மளுடைய சேனலில் நிறைய பாடல்கள் இருக்குங்க. அதாவது சிவபுராணம் பாடல்கள் பாடியிருக்கோம். அதுக்கப்புறம் திருவாசகம் பாடல்கள் இருக்குது. நிறைய பாடல்கள்ங்க. முருகன் பேரில், விநாயகர் பேரில் எல்லாம் பாடல்கள் இருக்குது. சேர்ந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது ஈஸியாக இருக்குங்க. ராகம் கஷ்டமே இருக்காது. ராகம் பாட வரும். அதாவது ஆண்களும் பாடலாம், பெண்களும் பாடலாம், சின்ன பிள்ளைங்களும் பாடலாம். அருமையான அற்புதமான பாடல்கள்ங்க. சரி வாங்க, நம்ம இப்போ பாடலுக்குள்ளே போகலாமா? இந்த புக்கு வச்சுருக்கிறவங்க மார்கபந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு பேஜ் 31 பக்கம் 31 எடுத்து வச்சுக்கோங்க. பாடலாம் வாங்க. மார்கபந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்குங்க. இந்த கூட்டாக சேர்ந்து நம்ம கோவிலில் எல்லோரும் சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் இந்த புக்கு இருக்குங்க. எங்கள் கோவிலில் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து பாடுவோம். கூட்டு பிரார்த்தனையாக பாடுவோம். நீங்களும் அந்த மாதிரி பாடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் பாடலாம். சரி பாடலாம் வாங்க. ராகத்தை கற்றுக்கலாம். மார்கபந்து ஸ்தோத்திரம். சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவ சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவ பாலவரம் ரத்கிரீடம் பாலநேத்ராசிஷா தத்த பஞ்சேஷு கீடம் சூலாகதாராதிகூடம் சொத்தமார்தேந்து சூரம் பஜே மார்கபந்தம் பாலாலனம் ரத்கிரீடம் பாலநேத்ராசிஷா தத்த பஞ்சேஷு கீடம் சூலாகதாராதிகூடம் சொத்தமார்தேந்து சூரம் பஜே மார்கபந்தம் சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவ. அடுத்தது பாடலாம் வாங்க. ரெண்டாவது வேர்டிங்ஸு. அங்கே விராஜத் விஜத பஞ்சங்கம் அப்ரகங்காரம்பிரா மோதமாங்கம் ஓம்காரவாடி குரங்கம் சித்த சம்சேவிதாங்க்ரீம்
भजे मार्कबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो देवेश शम्भो शम्भो महादेव देव आङ्गे विराजद्विजदभुजङ्गम् अप्रगङ्गारधरं विरमोत्तमाङ्गम् ओङ्कारवाडीकुरङ्गं सिद्धसंसेविदाङ्घ्रीं भजे मार्कबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव. இப்போ அடுத்தது மூணாவது பாகம் பாட போகிறோம். नित्यं चिदानन्दरूपं निन्हूदाशेषलोकेशवैरिप्रतापं कातस्वरागेन्द्रशापं कृत्तिवासं भजे दिव्यसन्मार्गबन्धुं गन्धर्पदर्पघ्नमीशं कालगण्डं महेशं महाव्योमकेशं कुन्दापदन्तं सुरेशं कोटिसूर्यप्रकाशं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव नित्यं चिदानन्दरूपं निन्हुदाशेषलोकेशवैप्रतापं कातस्वरागेन्द्रशापं कृत्तिवासं वसो दिव्यसन्मार्गबन्धुं गन्धर्पदर्पघ्नमीशं कालकण्डं महेशं महाव्योमकेशं कुन्दापदन्तं सुरेशं कोटिसूर्यप्रकाशं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव. இப்போ அடுத்தது நான்காவது பாடணும். நம்ம நான்காவது வேர்ஸு. मन्दारभूदेरुदारं मन्तरागेन्द्रसारं महाकौर्यदूरं सिन्दूरदूरप्रचारं सिन्धुराजादिधीरं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव मन्दारभूदेरुचारं मन्दरागेन्द्रचारं महाकौर्यदूरं सिन्दूरदूरचारं सिन्धुराजादि धीरं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव. இப்போ ஐந்தாவது பாட போகிறோம். பாடலை आप्यज्यवेन्द्रगीतं स्तोत्रराजं वडेत्यस्तु भक्त्या प्रायाणे दस्यात् सिद्धिं विदत्ते मार्गगमत्ये भयं साधु दोषा महेश शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव अपव्यज्वेन्द्रगीतं स्तोत्रराजं पाठेत्यस्तु भक्त्या प्रयाणे दस्यात् सिद्धिं विदत्ते मार्गगमत्ये भयं साधु दोषा महेश शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव.
அற்புதமான பாடல் பாருங்கள். அதாவது மார்க்க பந்து ஸ்தோத்திரம் அப்படின்னா, இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கும்போது மார்க்க பந்து ஸ்தோத்திரத்தில் பாடினால் நமக்கு உதவியாக வழித்துணையாக சிவபெருமானே நேரடியாக நம்மை காப்பாற்றுவார் என்று இந்த பாடல் வரிகள் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது அப்பைய தீட்சிதர் என்கின்ற தீட்சரர் இருந்தாராம். அவர் விஷக்கிருமிகளால், அதாவது எதிரிகள் அவரை தாக்கிய போது சிவபெருமானை மனதார நினைத்து அவர் இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றினாராம். அதாவது மார்க்க பந்து என்றால் சிவபெருமான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நேரடியாக எல்லா விஷக்கிருமிகள் மற்றும் எதிரிகளை விரட்டிவிட்டு நமக்கு வழிகாட்டியாக துணையாக காப்பாற்றினாராம். அதனால் அந்த நேரத்தில் இந்த மார்க்க பந்து என்கின்ற ஸ்தோத்திரம் பாடப்பட்டது. அதனால் சிவபெருமானுக்கு மார்க்க பந்து ஸ்தோத்திரத்தை பாடினால் நம் பக்தர்கள் அனைவருக்கும் நம்பிக்கை, மன நிம்மதி மற்றும் நமக்கு சிவபெருமானே நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு காப்பாற்றுவார் மற்றும் அவர் நமக்கு வழிகாட்டியாகவும் இருப்பார். அதனால் இந்த மார்க்க பந்து ஸ்தோத்திரம் மிகவும் அற்புதமான சிறப்பு வாய்ந்த துதியாகும், ஸ்தோத்திரமாகும், மந்திரமாகும். அற்புதமான மந்திரம். அதாவது இந்த மந்திரத்தில் அனைத்து காப்பாற்றுகின்ற மற்றும் வழியை காட்டுகின்ற சக்தியானது அனைத்தும் பொருந்தி இருக்கிறது இதில். அதனால் மார்க்க பந்து ஸ்தோத்திரத்தை பாடி இறைவனை புகழ்ந்து அவர் நமக்கு வழிகாட்டியாக இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றுவார். அதனால் இந்த நேரத்தில் இந்த பாடல் பாடியிருப்பதாக இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அதனால் நம்ம பிரதோஷ தினத்தன்று நம்ம மார்க்க பந்து ஸ்தோத்திர பாடலை நம்ம சிவபெருமான் முன்னாடி நம்ம பாடினால் நமக்கு சிவபெருமான் நமக்கு வழியை காண்பிப்பார், பல இக்கட்டான சூழ்நிலையை நீக்கி போடுவார் மற்றும் அவர் நம்மை காப்பாற்றுவார் மற்றும் எதிரிகளை ஓட ஓட விரட்டி நமக்கு அருள் புரிவார். அதனால தான் இந்த மார்க்க பந்து ஸ்தோத்திரத்தில் கூறியிருக்கிறது. அதாவது அப்பைய தீட்சிதருக்கு சிவபெருமான் எல்லா எதிரிகளையும் விரட்டினா மாதிரியே நம்முடைய எதிரிகளையும் சிவபெருமான் விரட்டி நமக்கு நல்வழி காட்டுவார் அப்படின்ற செய்தி இந்த பாடலில் இருக்குங்க. அதனால் நம்ம மார்க்க பந்து ஸ்தோத்திரம் தவறாமல் பிரதோஷத்தன்று பாட வேண்டும். நாங்கள் எங்கள் கோவிலில் மார்க்க பந்து ஸ்தோத்திரத்தை நாங்கள் சேர்ந்து பாடுவோம் கூட்டாக. நீங்களும் கூட்டு பிரார்த்தனையாக இந்த பாடலை உங்களுடைய கோவிலில் பாடலாம். மார்க்க பந்து அப்படின்னா துணையாகவும் மற்றும் வழியை காண்பிப்பவர் என்று அர்த்தமாகும். இது இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கும்போது மார்க்க பந்து ஸ்தோத்திரத்தை நம்ம பாடினால் பகவான் நம் முன்னால் தோன்றி நம்முடைய இன்னல்களை நீக்கி போடுவார், துயரங்களை நீக்கி போடுவார், எதிரிகளை நீக்கி போடுவார். இக்கட்டான நேரங்களில் நாம் இறைவனை நினைத்து துதிக்கும் அற்புதமான ஸ்தோத்திரமாகும், மந்திரமாகும், ஜபமாகும். அதாவது ஆபத்தான சூழ்நிலையில் சிவபெருமான் நம்மை காப்பாற்றி அவருடைய கருணையினால் நமக்கு வழிகாட்டுவதாக இந்த பாடல் கூறுகிறது மற்றும் சிவபெருமான் கருணையை போற்றி புகழ்ந்து பாடலாகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னாக்க, இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டீர்கள் அப்படின்னாக்க பெரும் துயரம் இருக்குது, பெரும் கஷ்டம் இருக்குது, இன்னல்கள், துயரங்கள், அதாவது நோய்கள், வேறு எந்த உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில், அந்த நேரத்தில் இந்த மார்க்க பந்து அப்படின்ற ஸ்தோத்திரத்தை துதியை பாடினால் பகவானுடைய அருள் மற்றும் அவருடைய கருணையினால் நம் காப்பாற்றுவார் மற்றும் நமக்கு வழியை காண்பிப்பார். ஏதாவது ஒரு வழியை காண்பிப்பார்க இறைவன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வழியை காண்பிப்பார். அதாவது கவலைப்படாதே, கலங்காதே அப்படின்னு அவர் எந்த ரூபத்திலேயாவது யார் மூலமாகவோ நம்மை காப்பாற்றுவார். ஒரு வழி, ஒரு மார்க்கம் நமக்கு ஏற்படும்.
அந்த நேரத்தில் நம்ம இந்த மார்க்கம், அதாவது மார்க்க பந்து ஸ்தோத்திரத்தை நம்ம பாடினா வந்து நமக்கு பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் இறைவனுடைய உதவியை நாடுவதற்கும் மற்றும் அவருடைய கருணை மற்றும் அவருடைய சிவபெருமானுடைய உதவி நம்முடைய கூடவே இருக்கா மாதிரி இருக்கும், நம்ம உணரலாம். அதனால் நம்ம இக்கட்டான நிலைமையில் வந்து நம்ம வந்து மார்க்க பந்து ஸ்தோத்திரம் வந்து படிப்பது மிகவும் நல்லது. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.